இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா தந்தவும் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எல்லாரும் நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நம் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எல்லாரும் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியா திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு. ஒரே முறை இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா தந்தவும் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எபிரேயர் புத்தகம் 13வது அத்தியாயம் 4 படிங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். விவாகம் இருங்க நீங்க எல்லாரும் பைபிள் இல்லாத வந்ததுனால இப்ப நான் சொல்றதை நீங்க சொல்லணும். கர்த்தருடைய வசனம் உங்க வாயில வந்தா வாய்க்கு ஆசீர்வாதம், கண்ணுல பட்டா கண்ணுக்கு ஆசீர்வாதம். இந்த வசனம் உங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சா குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இந்த வசனம் கண்ணில் பட்டா கண்ணுக்கு ஆசீர்வாதம். இயேசு சொன்னார், நான் என் வார்த்தைகளை கேட்கிற உங்கள் காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, நீங்கள் காண்கிற உங்கள் கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போதே உங்கள் மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கி கொண்டு இருக்கிறது. இந்த குடும்பத்தை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தையே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கிற குடும்பமாக மாற்றப் போகிறார். ஒரு நன்றி சொல்லுங்களேன், ஒரு ஹல்லேலூயா. படிங்க அலெக்ஸ். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். எல்லாரும் வாய் தரேன்னு சொல்லுங்க. விவாகம், திருமணம், திருமண வாழ்க்கை, யாவருக்குள்ளும், எல்லாவற்றுக்கும் மேலும், இங்கிலீஷ்ல above all, எல்லாத்துக்கும் மேல, யாவருக்குள்ளும். யாவர்னா இந்த உலகத்துல மனுஷனா மனுஷியா பிறந்தவங்க எல்லாரிலும் கனம் உள்ளதாய் இருக்கிறது, மரியாதைக்குரியதாய் இருக்கிறது.
இது சிருஷ்டிகர் சொன்ன வார்த்தை. The God of heaven and earth says marriage is honorable. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்கல்ல, பரலோகமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், தேவ தூதர்கள்லாம் சல்யூட் அடிப்பார்கள். திருமணம் என்பது கனம், பரலோகத்தால் கனப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, விவாகம் யாவருக்குள்ள, யாராயிரு நீ எதை கனம் பண்றியோ, எதை கனமிடம் பண்றியோ, திருமண வாழ்க்கையை யாவருக்குள்ளும் அது கனமுள்ளது. இயேசு சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். திருமண வாழ்க்கையை யாரு சீரியஸாக எடுத்து மரியாதைக்குரியதாக எடுத்து முதலிடம் அதுதான் என்று நினைக்கிறார்களோ அவர்களை பரலோகம் கனம் பண்ணுகிறது. இது ஏதோ சும்மா ஒரு உலகத்துக்கு அடுத்த கல்யாணம் அல்ல, பரலோகத்தால் பாராட்டப்படுகிற, கனப்படுத்தப்படுகிற, வணக்கத்துக்குரிய மேதகு திருமணம். இது சொன்னது யாருங்க? ஆண்டவர். மறுபடியும் படிங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும், ஆனரபிள், கனமுள்ளதாயும், விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. இந்த விவாத மஞ்சம்னா கணவன் மனைவியினுடைய உறவு இருக்குல்ல, அவங்க படுக்கிற படுக்கை இருக்குல்ல, அது உள்ள அசுசி பட முடியாது. அது த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், மகா பரிசுத்த ஸ்தலம், கணவன் மனைவி படுக்கிற படுக்கை. இது நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்றாருங்க. விவாக மஞ்சம் அசுசிப்படாததாக இருப்பதாக. நீங்கள் கேட்கலாம், இதை ஏன் என்ன பேசுகிறீங்க அப்படின்னா, இயேசு எனக்கு இந்த வார்த்தைகளை இன்று சொல்லும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால் நான் தைரியமாக சொல்கிறேன், அந்த மஞ்சம் அசுசிப்படக்கூடாது. அடுத்தது வேசி கள்ளரையும், வேசிகள் எல்லாம் கள்ளர்கள், வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நான் சொல்லட்டுங்களா, இதுவரை இல்லாத திருமணத்தின் கனத்தை, மரியாதையை, மேன்மையை இன்று திருச்சபைக்கு சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. திருமணம் கனத்துக்குரியது, மேன்மைக்குரியது, கர்த்தரே கனம் பண்ணுகிறது என்ற சத்தியம் இன்றைக்கு நம்ம காதுகளில் கேட்கணும். ஏன் தெரியுங்களா? வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா கல்யாணமே வேண்டான்றாங்க. கணவன் மனைவி எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் அமெரிக்காவில், பிரசங்கம் பண்ணால் அதில் ஏறத்தாழ 90% செகண்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துக்கிறாங்க. எனக்கே ஷாக்கு. அந்த காலத்தில் இன்றைக்கு திருமணம் என்பதை யாரும் மதிக்கிறதே இல்லை. இந்தியாவில், சென்னையில் நம்ம ஏன் கல்யாணம் பண்ணணும்? நம்ம லிவிங் டுகெதர், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வாழலாம், எவ்வளோ நாள் ஓடுதோ ஓடட்டும், அப்புறம் நமக்கு பிடிக்கலைன்னா பிரிஞ்சு போயிடலாம். கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் விவாகரத்து பண்ணி கோர்ட்டுக்கு போய் அதில் ஏன் கேஸ் நடக்கணும்? அந்த அளவுக்கு பிசாசு, சாத்தான், கடவுளுடைய எதிரி, திருமணத்தை அவமானப்படுத்தவும், கர்த்தர் கனம் பண்ணதை கனவீன பண்ணவும் பிசாசு சதி செய்கிறான். நிறைய பேர் லிவிங் டுகெதர். கல்யாணத்துக்கு முன்னாலேயே வாலிப பிள்ளைகளுக்கு எத்தனையோ ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் சொல்றாரு, அதனால தான் குடும்பங்கள் சீரழிகிறது, குடும்பங்கள் நாறி போகிறது. கனம் பண்ண வேண்டியதை கனம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை, என் வார்த்தைகளை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். என்ன வார்த்தைங்க அது? யோசிச்சு பாருங்க. நீங்கள் கனம் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததப்பா. ஜனங்க உன்னை கனம் பண்ணுறாங்களா பார்க்காத, ஜனங்க உன்னை கனவீனம் பண்ணுறாங்களா அதையும் ஃபோக்கஸ் பண்ணாத. நீ உன்னல ஃபோக்கஸ் பண்ணு. நீ என்ன கனம் பண்ணு, நான் உன்னை கனம் பண்ணுறேன். அப்போ உலகம் உன்னை கனம் பண்ணி தானாக வேண்டும். அதனால் இத்தனை வருஷம் ஊழியம் இருக்கிறேன்,
இது வரைக்கும் என்னை இவர் கனம் பண்ணாரா, அவர் கனவீனம் பண்ணாரா, ஐயோ யோ 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 எவ்வளோ நான் பார்த்துட்டேன் உலகத்தில். ஆனால் அது மேலே எனக்கு கவனமே இல்லை. என் வாழ்க்கையெல்லாம் என்னை படைச்சவரை நான் எப்படி கனம் பண்ணுறது? இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமானா. அவரை எப்படி பார்த்து அவரை எப்படி சந்தோஷம். நான் சில வேளைகளை எங்கேயா கல்யாணத்துக்கு ஊழியத்துக்கு ஏதோ ஒரு மீட்டிங்கு போயிட்டு வருவேன். வந்த உடனே எங்கள் வீட்டார் எப்படியும் அந்த வீட்டார் அப்படி தானே, தங்கச்சிங்க எல்லாம், அண்ணா உங்களை அங்கே கனம் பண்ணாங்களா அண்ணா, எந்த சேரில் அண்ணா உட்கார வச்சாங்க, அவங்க எல்லாரும் வந்து உங்ககிட்ட பேசினேன். கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், அதை யோசித்தே இருக்க மாட்டேன். யார் பேசுனாங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிக்க மாட்டேன். கீழே உட்கார வச்சாங்களா மேலே உட்கார வச்சாங்களா அதையும் பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா ஆண்டோடைய இரக்கத்தினால இதை பார்த்து வாழற அளவுக்கு கர்த்தர் என்னை மட்டம் தட்டி வைக்கவில்லை. அண்ட சராசரங்களையும் படைத்தவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தை படைச்சார்ல, உலகம் பிறந்தது யாருக்காக? நட்சத்திரங்களை படைச்சார்ல, சூரியனை படைச்சார்ல. வேதத்தில் 6 நாள் 5 நாள் எல்லாத்தையும் படைக்கிறாரு. லைட்டு போடுறாரு. ஏண்டான்னா 6வது நாள் கல்யாணம் அவர் வீட்டில். வெளிச்சம் உண்டாக கடவுது. அவருக்கு என்னன்னா ஒவ்வொரு குடும்பமும் வெளிச்சமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள மறைவே இருக்கக்கூடாது, வெளிச்சம் உண்டாக. அவருடைய ஆசை, நான் கல்யாணம் பண்ண போகிறேன், என் கல்யாணம் நடத்தி வைக்க போகிறேன், என் பொண்ணும் பையனும் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் சொல்லிட்டு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னார் பாருங்க. உடனே வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் வந்துட்டு அடுத்து சொன்னார், எல்லாம் குழப்பம், எல்லாம் சீர்கேடு, எல்லாம் சீர்கேடு, சீர்கேடுகள் மாறுவதாக. கடல் அங்கே போ, தரை இங்கே வா, பறவைகள் நிரப்புவதாக. என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் படைக்கிறதுக்கு முன்னால் உலகம் வெறுமையாக இருந்துச்சு. அந்த வெறுமையான உலகத்தில் ஆதாம் ஏவாளுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்க விரும்பலை. நிறைவு, என் பிள்ளைகளை நான் நிறைக்கணும். நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமான் கர்த்தரோட நடக்கிறவன் ஆரம்பத்தில் வறுமை அடைவான், கஷ்டம் அடைவான், அவனை சோதிப்பார். அதுக்கு பிறகு அவனை ஐஸ்வர்யத்தால் ஆசீர்வதிக்க விரும்புவார். நீதிமானுடைய வீட்டில் சீர்கேடுகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கடவுளை ஆதாம் ஏவாளை படைக்கும் போது இது எல்லாம் சரி பண்ணிட்டு கரெக்டாக ஆன பிறகு 5வது நாள் மண்ணை எடுத்து, இந்த உடம்பு ரெண்டும் மண்ணு தான். சில பேர் இந்த மண்ணுக்கே வாழ்வாங்க. மாம்சத்துக்கு மாம்சத்துக்கு மாம்சத்துக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணார்? மண்ணை உண்டாக்கி அவன் வாயில் ஊதுனார். அவருக்கு என்ன ட்ரீம்னா, எல்லாரும் என் பின்னால் சொல்லுங்க, திருமணம் என்பது 2 பேர் இணைவது அல்ல. 2 பேர் இணைவது அல்ல, 3 பேர் இணைவது. 3 பேர் இணைவது. எல்லாரும் சொல்லுங்க, திருமணம் என்பது. கொஞ்சம் நல்ல முகத்தை காட்டுங்க. எல்லாம் சொல்லுங்க, திருமணம் என்பது 2 பேர் இணைவதல்ல, 3 பேர் இணைவது. அதனால தான் பைபிள் இருக்கு, முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. நான், என் பையன், என் பொண்ணு 3 பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். பைபிள் இஸ் எ மேரேஜ் இஸ் எ கவனன்ட், ஒரு உடன்படிக்கை. அது கர்த்தர் முன்னால அவரை ஒட்டி வச்ச கவனன்ட். அந்த உடன்படிக்கையில் யாரும் விளையாட முடியாது. அது உடன்படிக்கை, இட்ஸ் எ கவனன்ட். ஊதுறாரு. மனுஷனுக்குள்ள இருப்பது தேவ ஆவி. ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, மனுஷனுக்குள் வந்தது தேவ ஆவி. பிறகு மனுஷனுடைய விலாயிலிருந்து எடுத்து ஒரு பெண்ணை உண்டாக்குனாரு. அப்ப கடவுளுடைய ஆவி, ஆதாமனுடைய எலும்பு, இது 3 சேர்ந்து ஒரு திருமண வாழ்க்கை உண்டாயிடுச்சு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நானும் என் ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் சாரின்றேன், அவங்களும் எனக்கு சாரின்றாங்க. கதை முடியல. ஏன்னா எங்கள் நடுவில் நடுவில் ஒருவர் இருக்கிறார்.
ஒரு கையை என் மேலே போட்டுன்னு இருக்கிறார், என் தோள் மேலே. அடுத்த கையை என் மனைவி மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கும் உன் மனைவிக்கும் நடுவில் சாட்சியாயிருக்கிறார். எடுங்க பார்க்கலாம் அதை. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். எல்லாரும் கையை சொல்லுங்க. உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். நான் என்ன பண்ணணும் தெரியுமா? என் ஒய்ஃபு கிட்ட சாரி கேட்டு, என் ஒய்ஃப் என்கிட்ட சாரி கேட்டா என் குடும்ப வேலை முடியல. நாங்கள் 2 பேரும் போய், சாரி ஆண்டவர், எங்கள் சண்டையை நீங்கள் பார்த்துட்டீங்க, அவரையும் கேட்டு இவங்களையும் கேட்டு இவங்க என்னையும் கேட்டாங்கன்னா இந்த திருமணத்தை நான் கனம் பண்ணுகிறேன். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் பொருந்தியது. நான் எல்லாத்துக்கும் என் மனைவியை நான் நடுவில் இயேசு ஒருத்தர் பார்க்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சா வேசி கள்ளனா வருவானா, விபச்சாரக்காரன் ஆவானா? எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒருவர் இருக்கிறார். இந்த உணர்வு திருமணத்தின் தம்பதிகளுக்கு வந்துவிட்டார். அந்த திருமணத்தை அளவில்லாம ஆசீர்வதிக்க கர்த்தர் என்ன சீர்கேடு வரட்டும் அந்த குடும்பத்தில் அவரே இன்சார்ஜ் எடுத்து சரி பண்ணிவிடுவார். எந்த குறைவு வரட்டும். 2 பேர் தாங்க கல்யாணம் பண்ணாங்க. எத்தனை மரம் வந்துச்சு தெரியுங்களா? கோடிக்கணக்கான பழம் மரம். ஏண்டானா ஏன் பிள்ளை, என்னுடைய மன தம்பதிகளுக்கு இந்த உலகமே நான் அவங்களுக்கு தான் படைக்கிறேன். எப்படி கனம் பண்ணார் பாருங்க. இயேசு முதல் அற்புதத்தை எங்க பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க? ஏன் கானா ஊருக்கு வந்தார்? நான் மட்டும் இயேசு என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருந்தாருன்னா, ஒரே ஒரு கவுன்சில் கேட்டிருந்தா, ஆண்டவரே முதல்ல லாசருவை எழுப்புங்க ஆண்டவர். 4 நாள் பிணத்தை எழுப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு ஷாக் கொடுங்க. கல்யாணத்துக்கு போய் தண்ணியை மாத்துறது அது கடைசியாக வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் 1000 அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக முதல் அற்புதத்தை ஒரு திருமண வீட்டிலே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சொல்கிறேன், பெனிகினோ பிரியங்கா வாழ்க்கையில் இயேசு செய்ய நினைக்கிறது கோடி அற்புதத்தை அவங்க மூலமாக செய்ய இருக்கிறார். அவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி விடுவார். அவர்களை உலகமெல்லாம் கொண்டு போக அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் அவர் என்னன்றார்னா, முதல்ல உங்கள் 2 பேருக்குள்ள நான் வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறேன். திராட்சை ரசத்தை தரேன். திராட்சை ரசம்னா மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள இந்த மன மகிழ்ச்சியை நான் உண்டு பண்ணிட்டா பிள்ளைகளை பற்றி பயப்படாதீங்க. நான் எந்த வீடுகளுக்காவது போவேன், பிள்ளை சிக்காக இருந்தா இல்லை குடும்பம் உடஞ்சி இருந்தா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்ப்பேன். அவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ஜெபம் கூட பண்ணாமல் திரும்பி வந்துடலாம். ஏன்னா ஒரு கணவனும் மனைவியும் திருமணத்தை கனம் பண்ணும்போது கர்த்தர் அந்த பிள்ளைகளை கைவிட மாட்டார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து கெஞ்சினதே கிடையாது. ஆமாம் சொல்கிறீங்களா? ஒத்துக்கொள்கிறீங்களா? ஒரு அப்பா அம்மா ஒற்றுமையாக இருந்துட்டா உங்கள் பிள்ளை செத்தா கூட ஆண்டவர் எழுப்பிடுவாருங்க. இது உண்மை, இது உண்மை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்கு போகும்போது சீஷர்களுக்கு சொல்கிறாரு, போ பிரசங்கம் பண்ணு, நோய்களை சுகமாக்கு, பேய்களை துரத்து, மனுக்குலத்துக்கு நன்மை செய். ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது முதலாவது, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, முதலாவது அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லுங்க. இங்கிலீஷில் ஷாலோம், எபிரேய மொழியில் ஷாலோம்னா எல்லாம் நன்றாயிருப்பதாக, பொருள் ஆசீர்வாதமாயிருப்பதாக, உன் கடன் ஒழிவதாக, உன் உடல் நன்றாயிருப்பதாக, உள்ளம் நன்றாயிருப்பதாக, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக அப்படின்னு அர்த்தம். அப்போ கடவுளுடைய இருதயத்தை பாருங்க. உங்கள் வீட்டுக்கு முதலாவது வந்து உங்களை சந்தோஷப்படுத்திட்டார்னா உங்கள் குடும்பத்தின் எது வந்தாலும் நல்லா ஆயிடுங்க. இதை நான் நேற்று கூட சொன்னேன்.
மார்த்தாள் மரியாள் 2 பேர் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே செத்தவனே எழுப்பிட்டார். அப்போ கர்த்தர் இந்த திருமண நாளில் திருச்சபைக்கு சொல்றது என்ன? அவங்க 2 பேருக்கும் சொல்றது என்ன? கணவன் மனைவியினுடைய உறவில். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன், சீக்கிரமாக நான் முடிக்கிறேன், 1 தீமோத்தேயு 3:4-5, சாப்டர் 3:4-5. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், எல்லாரும் சொல்லுங்க, ஒருவன். என் வாய் பின்னால சொல்லுங்க, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாமல் இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? தேவனுடைய சபையை போய் எப்படியா விசாரிப்பான்? நான் என் கூட இருக்கிற ஊழியக்காரர்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். என் குடும்பத்தில் என்னோட பல மிஷினரிகள் எல்லா ஸ்டாஃபும் இப்போ கல்யாணம் ஆகிட்டாங்க. அலெக்ஸ் சுதாலாம் இருக்கிறாங்க. கேளுங்க, அவங்க எப்படி 2 பேரும் இருக்கிறாங்கன்றது தான் எனக்கு ஃபஸ்ட்டு லுக்கு. அவங்க 2 பேரும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா? இவர் ஃபஸ்ட்டு அந்த ஒய்ஃபை கேர் பண்ணுறதுல கண்ணாக இருக்கிறாரா? நான் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு இருந்தவன். பல திருமணங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாலேயே இன்னமும் தெரிலிங்க, டீனேஜில் இருந்தே ஃபேமிலி கவுன்சில் என்கிட்ட வருவாங்க. அதான் புரியல எனக்கு. வந்து எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரு, என் ஒய்ஃப் எப்படின்னு இதை கேட்டு 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 கல்யாணம்னாலே எனக்கு வேப்பங்கா மாதிரி இருந்துச்சு. ஸோ கல்யாணமே வேண்டாண்டான்னு விட்டுட்டேன். 52 53 வயசில் ஆண்டவர் கொக்கி போட்டார். எதுக்கிட்டான்னா, வயசான காலத்தில் இவனுக்கு ஒரு துணை இருக்கணும்னு போட்டார். போட்ட ஒரு வெள்ளைக்காரியை கொடுக்கலாமா? நான் எப்பவுமே என்ன பிரசங்கம் பண்ணுவேன், நீங்களாம் நினைக்கிறீங்க வெள்ளைக்காரியை பார்த்து விழுந்துட்டார் இவருன்னு. உண்மையை சொல்லட்டா, அந்த காலத்தில் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும், இந்திய பொண்ணை கல்யாணம் பண்ணால் 1000 முறை ஜெபம் பண்ணி பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணுனா 10,000 முறை ஜெபம் பண்ணி தீர்மானி. இப்படி ஊரெல்லாம் சொன்னவன். ஆண்டவர் பார்த்தா, நீ எல்லாருக்கும் சொன்ன வாடா உன்னை மாட்டி வைக்கிறேன். கடைசியில் ஜெர்மன் பொண்ணு, அது ஜெர்மன் நாட்டு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா வாரியர், அதுலேருந்து ஒரு பொண்ணை கொடுத்தாரு. ஆரம்ப காலத்தில் என்னுடைய லவ் லாங்குவேஜ், நான் எதெல்லாம் லவ்வாக பேசுவேன்னா அதெல்லாம் அவங்களுக்கு காயப்பட்டுரும். அவங்க ரொம்ப லவ்வாக பேசுனா எனக்கு காயப்பட்டுரும். லாங்குவேஜே வேறு. அப்படின்னா ஜெர்மன் ஹிந்தி இல்லை. நான் நேற்று சொன்னேன், சாப்பிட்டுக்கம்மான்னா அவங்களுக்கு வந்து கத்தியில் குத்துருவோமான்ற மாதிரி இருக்கும். எங்களுக்குள்ள புரியல. ஆரம்பத்தில் யோசித்து பார்த்தேன், என்ன அவங்க என்ன காயப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்க. ஏதாவது ஷார்ப்பாக பேசிட்டாங்க, அது இன்னசென்ட்டாக பேசுவாங்க, அதுதான் பிரச்சனை. இது இந்தியனை காயப்படுத்தணும் தெரியாது, அது ஜெர்மனுக்கு சாதாரண வார்த்தை. எனக்கா நான் வேற பிரசித்தி பெற்றவனா ஆயிட்டேனா, கௌரவ பிரச்சனை வரும். உடனே நான் என்ன பண்ணுவேன், வால்யூம் ஏற்றிடுவேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது வால்யூம் ஏற்றுறவேன்ல, நான் கொஞ்சம் கத்தணுன்னா அவங்க கடன்னு ஆடுவாங்க. இது மாதிரி ஆகிடும். நான் வருவேன், பெனிட்டா பண்ணத்தான் தப்பு, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியாது. சாரின்னு எழுதுனா நான் வந்து எதுக்கு சாரின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிரசங்க இல்லை. ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஒன்று கண்டுபிடிச்சேன், என்னைக்கு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடுவில் பிரச்சனை வருதோ அன்றைக்கி மட்டும் பல நாளில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுற ஆள் அன்றைக்கி 7 மணி நேரம் அந்நிய பாஷையிலேயே இருப்பேன். சந்திர ஹாஹால் மல்மா அந்நிய பாஷையில், தேவன் கொடுத்த பாஷையில் பேசுவேன். ஏன்னா எங்கள் 2 பேரையும் ஒட்டி வச்சவர் அவர் தானே. எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் அவர் தானே தீர்க்கணும். கவுன்சிலராக தீர்க்க முடியும், கோர்ட்டுக்காக போக முடியும். கோர்ட்டுக்கு போனால் பிரிச்சுருங்கானுவான். என்னையும் அவரையும் இணைத்தவர் அவர் தானே. அதானே பைபிளில் இருக்கு. அவருடைய சுவாசம் இவருடைய எலும்பு, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது இல்லையா? அதனால் என்னைக்கு எனக்கும் பெனிட்டாவுக்கும் சண்டை வருதோ அன்னைக்கு ரூமில் போய் முட்டி போட்டேன்னா அந்நிய பாஷையே பேசிக்கிட்டு இருப்பேன். ஒரு முறை கத்திட்டு காயப்படுத்திட்டு வந்துட்டேன். அந்நிய பாஷை பேசுகிறேன், 1 மணி 2 மணி நேரம் கண்ணில் தண்ணி கொட்டுது.
திடீர்னு எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. ஒரு தட்டு எடுக்கிறேன். அந்த தட்டை எடுத்து அதை ஆரஞ்சு பழம் அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதை ஒரு ஹார்ட் மாதிரி ஷேப்பாக வெட்டி அதை எடுத்துக்கிட்டு போய் நான் கொடுக்குற மாதிரி ஒரு தரிசனம். உடனே என்ன பண்ணேன், ஆரஞ்சை எடுத்து அதை இப்படி கட் பண்ணி அதை பண்ணி வச்சுக்கிட்டு போகிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் கோபமாக ரொம்ப கத்திட்டு வந்துட்டேன். அவங்க என்னை முகத்தை பார்த்து திருப்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்படியே போனேன். போய் கதவை அவங்க ரூமை தட்டினேன். இப்படி திறந்து பார்த்து இந்த ஆரஞ்சை பார்த்த உடனே அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. எல்லா சண்டையும் முடிஞ்சிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் இதுக்கு கூட தரிசனம் தருவாரா? நான் சொல்லட்டா, இதுக்கு தான் ஐயா முதல்ல தருவார். இதுக்கு தான் முதல்ல உன்னோட கூட பேசுவார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் உங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண போகிறேன். அண்ணா, பல ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் தடைப்பட்டு இருக்கண்ணா, என்ன பண்ணுறதாண்ணா? முதல்ல ஒரு வடை சுட்டு உன் மனைவிக்கு ஊட்டு. என் சபை வளரவே மாட்டேன், நான் என்ன பண்ணுறதாண்ணா? உன் மனைவிக்காக நீ நல்லா எதையாவது வளர்த்து கொடு. முதலாவது அந்த வீட்டுக்கு சாலம் சொல்லு. ஒருவன் தன் வீட்டை நடத்த தெரியாது இருந்தால் திருச்சபையை எப்படி நடத்துவான்? இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு முன்னால் சொல்கிறேன். இப்போ நாங்கள் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. எனக்கு டே பை டே அவங்க மேலே அன்பு அதிகமாவதை தவிர குறையல. அப்படி குறையும் போது என்னால் அதை நாங்கள் 2 பேருமே சால்வ் பண்ணுறோம். என் ஒய்ஃப் ஒரு பயங்கர உமன் ஆஃப் காட், ஆவியில் நிறைஞ்ச ஒரு பொம்பளைன்னா அவங்க தான். உடனே நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் உனக்கு அப்படி கிடைச்சிச்சு அதனால் பண்ணுற, எனக்கு கிடைச்சா நீ பண்ணலையே. ஒய்ஃபுங்களுக்கு இருக்கிற ஒரு கிருபையை சொல்கிறேன். அவங்க பக்தியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தால் ஹெவனே இறங்கிடும். அவங்க கொஞ்சம் கோபப்பட்டுட்டாங்க, நரகமே உள்ளே வந்துடும். நான் சொல்லுவேன், பெனிட்டா உனக்கு ஒரு பவர் இருக்குது பெனிட்டா, நீ சிரிச்சு நல்லா இருந்தீன்னா ஹெவனையே என்கிட்ட கொண்டு வந்துடுற. நீ கோபப்பட்டா எம்மா ஹோல் நரகமே உள்ளே வந்துடுதம்மா. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் உன்னை நடத்துவாள்னு சொல்லலை, நீ உன் குடும்பத்தை நடத்த தெரியாமல் இருந்தால் எப்படி சபையை விசாரிப்பாய்? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். உனக்கும் உன் மனைவிக்கும் நடுவே சாட்சியாக இருக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளவே அவர் இருக்கிறார். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் கொடுக்கணும். பைபிளில் இருக்குது, நான் இதை என்ன தெரில, எனக்கு பயமாக இருக்குது. கர்த்தர் விவாகம் யாவருக்குள்ளும், சத்தமாக சொல்லுங்க, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. இதில் என்னன்னா, ஏய் நீ கல்யாணத்தை மரியாதையா குடும்பத்தை நடத்தினா அடுத்த பொண்ணு நீ பெட்டில் படுக்க மாட்ட. நான் ஊழியத்தில் இருக்கிறேங்க, ஓப்பனாக சொல்கிறேங்க, எத்தனையோ உலகத்தையே அசைக்கிற ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த ஏரியாவில் கோட்டை விட்டது எனக்கு தெரியும். ஊழியம் நாசமானது எனக்கு தெரியும். சாட்சி கெட்டு போனது எனக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிற அந்த குடும்ப வாழ்க்கையை நீ கனம் பண்ணினா உன் பெட்டு கிளீனாக இருக்கும். உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று இருக்கிறது. மல்கியா 1 அதே 15 படிச்சிருங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். எல்லாரும் பின்னால் அந்த வசனத்தை சொல்லுங்க. உங்ககிட்ட பைபிள் இல்லாதனால நான் சொல்றேன். எல்லாரும் படிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே. அவருக்குள்ள ஆவி so much ஆவி இருந்துச்சு. ஏன் ஒரு ஆதாம படைச்சாரு? பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அந்த கணவனும் மனைவியும் ஒருத்தனே ஏன்டா படைச்சாருன்னா, இவங்க 2 பேரும் கனம் பண்ணி சுத்தமா இருந்தாங்கன்னா தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி இந்த உலகத்தில் நிரம்பும். யோசிச்சு பாருங்க, ஆதாமும் ஏவாளும்
பாவம் செய்து பிசாசு சத்தத்தை கேட்டுட்டு இவன் அவளை குறை சொல்கிறான், அவன் இவளை குறை சொல்கிறான். அதனால் இன்று உலகமே இருட்டில், பாவத்தில், அக்கிரமத்தில், குடும்ப வேல்யூ இல்லை, ஃபேமிலி ஆனர் இல்லை, மனம் போல வாழ்கிறார்கள். அதனால் இந்த உலகமே இடிந்து கிடக்கிறது. கர்த்தர் இந்த காலத்தில் ஒரு பெரிய குடும்பங்களில் அற்புதத்தை செய்ய போகிறார். கிறிஸ்தவ குடும்பங்கள் பரிசுத்தமாய் திருமணத்தை கனம் பண்ணுகிற குடும்பமாய் இருக்க வேண்டும். நான் ஊழியம் பண்ணுறேன். என் மனைவி அழுதுகிட்டு இருந்தாங்க ரூமில். என்னால் நான் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன். அவங்கள எப்படியாவது தாஜா பண்ணி ஆரஞ்சு கொடுக்கறனோ, கிஸ் கொடுக்கறனோ, அவங்கள 1000 முறை சாரி கேட்கறணும். கேட்டுட்டு நீங்கள் மேடைக்கு வாங்க. இயேசு அந்த மேடையில் எழுந்தருளுவார், மக்களை ஆசீர்வதிப்பார். அங்கே அந்த அழுதுகிட்டு இருக்கோம். இங்கே வந்து இவர் சொல்லுவார், கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளிலே பிரியமானவர்களே அப்படின்வார். என்னெல்லாம் விட்ட சாட்டையை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் முதல்ல நீ கெட் அவுட் சொல்லுவேன். எனக்கு பிரச்சனை இல்லை நினைக்காதீங்க. இது நம்ம கையில் இருக்குது, நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கு பிசாசு விவாகரத்து ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. அமெரிக்காவில், ரஷ்யாவில், யூரோப்பில் நான் பார்த்தேன். ஊழியம் பண்ணுறவங்க கூட விவாகரத்து பண்ணிட்டு அடுத்த மனைவியோட ஓஹோன்றாங்க. இந்தியாவில் அந்த சாபம் வருகிறது. எத்தனை இப்போ கொஞ்ச நாள் அண்ணா டிவோர்ஸ், அண்ணா டிவோர்ஸ், அண்ணா டிவோர்ஸ். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கள் ஊழியத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவர் தொடர்பில் இருக்கிறார். அவங்க கணவன் மனைவி அமெரிக்காவில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இவங்க பெற்றோர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு அவர் மடி மேலே தூங்குது, ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு வந்தாங்க. 2 பேரும் இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்த உடனே அந்த கேர்ள் சொல்லிச்சு, இந்த கணவன் மனைவிகள், இந்த தம்பதிகள் வந்த உடனே ஃப்ளைட்டில் இறங்கின உடனே அது அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. நீ உன் வீட்டுக்கு போன்னுடுச்சு. அடுத்தது இது வருது. இந்தியாவில் விவாகரத்து சாதாரணமாயிடுச்சு. எங்கே போனாலும் கேட்குறேன், பிரதர் என் சன்னு என் டாக்டர் விட்டுட்டா. டாக்டருங்க இப்போ அதிகமாக போகிறேன்றாங்க. 2 சண்டை வந்தால் போதும். வெங்காயம் நினைக்கிறீங்களா? திருமண வாழ்க்கை என்பது எந்த நேரத்திலையும் விவாகரத்து நினைக்கிறீங்களா? ரொம்ப ஈஸியாக. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, முதலாவது பெற்றோர்கள் பல மணி நேரம் ஜெபம் பண்ணி கர்த்தர் சத்தம் கேட்டு கல்யாணம் பண்ணணும். பணத்துக்காக எதையோ பார்த்து ஏமாந்துட்டா பிள்ளை வாழ்க்கை கெடுகிறது. எனக்கு தெரியும் இந்த 2 திருமணம் கர்த்தரால் ஆனது என்று எனக்கு தெரியும். அதனால் இந்த திருமணம் உலகத்தை ஆசீர்வதிக்கும் என்று எனக்கு தெரியும். நான் ராங் சாய்ஸ் பிரதர், ராங் சாய்ஸ் நீ ஒய்ஃபில் பண்ணிட்டீன்னா நீ எப்படி ஆண்டவர்கிட்ட ஊழியம் செய்ய முடியும்? எத்தனை குடும்பம் இப்போ அழுகிறது. ஆண்டவர் சொல்றார், இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? விவாகரத்தை பண்ணிட்டு செய்கிற ஊழியக்காரனுக்கு தொண்டர்கள். எனக்கு மனசு நல்லா இருக்கட்டானா மனசு வேகுது. we cannot allow it. அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம் சீக்கிரம் நான் முடிக்கிறேன். ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும், எல்லாரும் பின்னால சொல்லுங்க, ஒருவனும் தன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி, மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வசனம், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தள்ளி விடுதல்னா உனக்கு என்ன பிடிக்கல போ. விவாகரத்தை நான் வெறுக்கிறேன். இங்கிலீஷ்ல ஐ ஹேட் டிவோர்ஸ், ஐ ஹேட் டிவோர்ஸ். ஸோ இதை நீங்க போய் பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவர் விவாகரத்தை வெறுக்கிறார். ஸோ அன்பானவர்களே, நான் கோபமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு கோபம். எவ்வளவு உடஞ்சி போயிருந்தாலும் பரவாயில்ல. இயேசு சொல்கிறார், ஒரு வீட்டுக்கு ஷாலோம், சமாதானம் சொல்லுங்க. இன்றைக்கு இயேசு இங்கே வந்திருக்கிறார். என்ன உங்கள் வீட்டில் குடும்பத்தில் குறை இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒன்று சொல்லுங்கள், இயேசுவே நான் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்னிச்சிருங்கப்பா, நான் ரொம்ப ஓப்பனாக இல்லைப்பா, மன்னிச்சிருங்கப்பா, இதெல்லாம் நான் மறைக்கிறேன்ப்பா. இல்லைப்பா, எங்கள் 2 பேருக்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டுமாப்பா.
எனக்கு உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்துருன்றீங்கப்பா. என் மனைவியை பார்த்தாலே சந்தோஷம்லாம் போயிடுதப்பா. சில ஊழியக்காரங்க சிலர் வெளியெல்லாம் சிரிக்க வைப்பாங்க. சிரிச்சு 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 எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் ஒரு ஜோக்கர், ஹியூமரஸ்ன்னுவாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே சுடுமூஞ்சி ஆயிடுவாங்க. வீட்டில் சிரிக்காதவன் வெளியே ஏம்பா சிரிக்கிற, முதல்ல அங்கே சிரிச்சுட்டு இங்கே சிரி. இப்போ நான் ஊழியக்காரர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது நான் சொல்கிறேன், நான் மனைவியை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்களும் என்ன ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ஒரு 2-3 ஜோக் அடிச்சிங்கன்னா உங்கள் தோஷம் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அந்த அன்பு வற்றக்கூடாது. அது உங்கள் அன்புன்றது வேற. உங்கள் அன்பு வற்றி போயிடும். உங்களுக்கு எப்படி வயசாகி ஓல்டாகிறீங்களோ அப்படியே அன்பு வற்றிடும். ஆனால் தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் இருந்தால், என் மனைவி வீக்னஸ் எனக்கு தெரியும், என் வீக்னஸ் அவங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு அது பெருசு இல்லை. என்ன நான் விரும்புகிற குணம் எவ்வளோ இருக்குது. பாசம் உள்ளவங்க, இன்னசென்ட்டு. ஒரு வார்த்தை கொஞ்சிட்டிங்கன்னா பத்தம் ஓடி குதிச்சிருவாங்க. பெண்களை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. சாரின்னுடுங்க. நான் நினச்சிருந்தேன் ஒரு செலிப்ரிட்டி நம்ம இந்தியாவில் எல்லாரும் அண்ணா அண்ணான்றாங்க. நான் உண்மையிலேயே நினச்சேன் நான் அறிஞர் அண்ணாவாயிடுவேன்னு. கல்யாணம் பண்ண பிறகு தான் கண்டுபிடிச்சேன் நான் அறியாத அண்ணான்னு. நான் சாரி கேட்டுற வேண்டியதான். ஹர்ட் ஆகிட்டுனா சாரி கேட்டுருங்க. எதுக்கு? அவங்க மேலே இருக்கிற பயபக்தி அல்ல, இவர் மேலே இருக்கிற பயபக்தி. இவர் 2 பேருக்கு நடுவில் சாட்சியாக இருக்கிறாரு. அன்பானவர்களே, நான் கொஞ்சம் கோபமாக பேசினா கோச்சிக்காதீங்க. நீங்கள் கோச்சிக்கணும்னு தான் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் கோபிக்கலைன்னா உங்களுக்கு உணர்ச்சியே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கோவிக்கணும், நீங்கள் யோசிக்கணும். உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? ஒரு பக்தி உள்ள சந்ததி வரணும்னு விரும்புகிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் செழிப்பாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? நீங்கள் பட்ட பாடுகளை உங்கள் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு விரும்புகிறீங்களா? உங்கள் நடுவில் கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? அன்பை காட்டுங்க. மனைவிக்கு வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. லவ், ஒரு அன்பை காட்டிங்கன்னா போதும். 88 வயசாகி எல்லா பல்லும் விழுந்துட்டாலும் நீ அழகாக இருக்கிறேன்னு சொல்லணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுங்க, நீ பல்லு இல்லாதம்மா ரொம்ப அழகாக இருக்கிற, மகாத்மா காந்தி மாதிரி இருக்கிறம்மா. நீ பல்லு இருக்கிற போது நான் உன்னை ரசித்ததை விட பல்லு போன பிறகுதாம்மா நான் உன்னை ரொம்ப ரசிக்கிறேன்னுங்க. அவங்க 16 வயசு குமரி ஆயிடுவார்கள். எல்லாரும் சிலர் அண்ணா இதை நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும், இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அண்ணா. புது வருஷத்தில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. திருமணம் என்பது வெறும் செக்ஷுவல் லவ் இல்லைங்க, அது தெய்வீக அன்புங்க. அந்த அன்பு அது ஊற்றப்பட்டு இருக்குங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளை திருமணம் பண்ணோன்னு சொல்கிறது. அது இல்லைன்னா கல்யாணமே பண்ணாத. நான் சொல்லுவேன், அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிரம்பின மனுஷன்னா குடு. இல்லைங்க, அவனுக்கு நிறைய பணம் இருக்குங்க, நிறைய லாரி, ஒன்றும் வேண்டாம். உன் பொண்ணை கத்தோலிக்க சர்ச்சுக்கு அனுப்பிடுங்க, நன்னா இருக்கும். எந்த கல்யாணம் இல்லாத நன்னாவே இருக்கட்டும். நன்னு அது ரொம்ப ஹோஹோன்னு வாழும். இன்னமும் கல்யாணம் பண்ணணும்னு எங்கேயோ ஒருத்தன் கையில் கொடுக்கணும்னு கொடுக்காதீங்க. பாருங்க, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால், ஏங்க ஊழியக்காரனுக்கே இந்த கதினா, கணவன் மனைவி உறவு நல்லா இல்லைன்னு வச்சுங்க, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸும் நல்லா இருக்காது, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்காது. ஆனால் நான் ஒரு ஊழியக்காரன், உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பிரகாசமாக மாற்றுவாராக. உங்களுக்கு இருக்கிற குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக மாற்றுவாராக. ஒரு தகப்பனுடைய குரலை கேட்டு, யவீருவின் குரலை கேட்டு மகளை எழுப்பின கர்த்தர் பெற்றோருடைய குரலை கேட்டு உங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவாராக. தாயின் அழுகையை கேட்டு சிரோபெனிக்கா அந்த அம்மாவின் ஜபத்தை கேட்டு பிசாசை அந்த பெண்ணை விட்டு விரட்டினவ உங்கள் ஜபங்களை கேட்டு உங்கள் மகளுக்கு ஒரு விடுதலையை தருவாராக. அக்கா தங்கச்சிங்க ஜபத்தை கேட்டு செத்த லாசருவை எழுப்பினவ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஃபஸ்ட்டு குடும்பத்தில் மிரக்கல் பண்ணிடுறேன், அப்புறம் நான் எத்தனையோ மிரக்கல் இந்த உலகத்தில் அவங்க மூலமாக செய்வேன். எழும்பி நிற்போமா?
கானா ஊரினிலே கல்யாண வீட்டினிலே தண்ணீரை ரசமாக மாற்றிய தேவன், தண்ணீரை ரசமாக மாற்றிய தேவன். இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். பலர் இங்க ஹோப்லெஸ்ஸா இருக்கிறீங்க, நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க. என் குடும்பம் இனிமேலும் மன மகிழ்ச்சியா வருமா? இனி என்னுடைய குடும்பத்தில் அந்த ஆதிய அன்பு வருமா? இயேசு இந்த உங்க வீட்டு கதவு அண்டையில் நின்று கொண்டு இருக்கிறார். நீங்க திறந்தா போதும், அவர் உள்ளே வருவார். அந்த ருசியற்ற உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ருசியை தருவார். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். ஒரு நாள் வரும், என் பிள்ளைகளா இது என்று சொல்லுகிற அளவு உயர்த்துவார். உங்க மனைவியை அலக்கழிக்கிற ஆவிகளை அல்லது உங்கள் கணவனை அலக்கழிக்கிற ஆவிகளை உங்கள் ஜெபத்தை கேட்டு விடுதலை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. அந்த விவாகத்தை பரிசுத்தமாய் வைக்க தீர்மானம் பண்ணுங்கள். குடும்பத்துக்கு முதல் இடம் கொடுங்கள். நான் முதல்ல என் வீட்டை ரிப்பேர் பண்ணிடுறேன், அடுத்து சபையோ பிஸ்னஸோ தொழிலோ செய்யுங்க. உங்கள் மனைவியோட தனியாக கூட்டிக்கிட்டு போங்க. எதெல்லாம் காயப்படுத்தினோ அதை சொல்லுன்னு கேளுங்க. அல்லது உங்கள் கணவனை நீங்கள் பட்டுன்னு காயப்படுத்தினீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. இந்த நாளில் பெனிகினும் பிரியங்காவும் இணையிற இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் ஒரு அன்பு வரட்டும். காயப்பட்ட அந்த வாழ்க்கையிலே கர்த்தருடைய எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த காயம் ஆறட்டும்.